ஹலோ வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இன்னைக்கு நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ்க்கு நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க். அவங்களோட சேர்ந்து நீங்களும் இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 40. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய தீம் என்னன்னு பார்க்கணும்னா 60ஸ்ல இருந்த ரைசிங் ஸ்டார்ஸ். அதாவது நடிகர் திலகமும் புரட்சி தலைவரும் தேவர் ரூலிங் த ரூல்ஸ், தேவர் என்ன சொல்றது, மன்னாதி மன்னன்களாக இருந்த காலம் அது 60களில். அப்போ யங் ஹீரோஸா வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடித்த 3 யங் டேஷிங் ஹீரோஸ் ஆஃப் தட் டைம், ஜெய்சங்கர், முத்துராமன் அண்ட் ரவிச்சந்திரன், இவங்க 3 பேரும் நடித்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் என்ன பாட்டு பாட. அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரிஸ்ல வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஜெய்சங்கர் சோலோஸ், ரவிச்சந்திரன் சோலோஸ், முத்துராமன் சோலோ. ஸோ இவங்கெல்லாம் நடித்த பாடல்கள், வெறும் அவங்க ஒரே ஆள் மாத்திரம் பாடின பாடல்கள் முதல் 3 கேட்டகரி. அப்புறம் டூயட் கேட்டகரி. ஸோ ஜெய்சங்கர் டூயட்ஸ், ரவிச்சந்திரன் டூயட்ஸ் அண்ட் முத்துராமன் டூயட்ஸ். ஸோ இதுதான் 6 கேட்டகரி. அண்ட் கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும்னு எடுத்து விளையாடலாம். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. வாங்க இப்போ கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணுவோம். டுடே வி ஹேவ் ஜெயா, ராதா அண்ட் சுந்தரகிருஷ்ணன். ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஜெய்சங்கர் சோலோ. எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 200. 200. சரி. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள் வல்லின எழுத்துக்கள் இல்லாமல் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: பூவினும் மெல்லிய பூங்கொடி, பொன்னிறம் காட்டும் பைங்கிலி. அட அடிச்சிட்டீங்க, சூப்பரா. இது நாட் அ வெரி மெயின் ஸ்ட்ரீம் சாங், இதை சொல்ல மாட்டேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். பாட தெரியுமா? லெட் மீ ட்ரை. பாடிக்க. மெல்லிய பூங்கொடி, பொன்னிறம் காட்டும் பைங்கிலி, சிறுமாவிலை பின்னிய தோரணம், இருமை விழி நாடக காவிய, அவள் வாழ்க தினம் வாழ்க இந்த ஏழையின். எஸ் எஸ், அதுதான் சரியான பாடல். பூவினும் மெல்லிய பூங்கொடி. நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பாடல். கண்ணன் வருவான் படத்துல வந்தது. ஜெய்சங்கரன் லக்ஷ்மி நினைக்கிறேன் இந்த பாடல்ல. 1970ல வந்த பாட்டு. டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்து ஒரு அழகான பாடல் இது. ஸோ ஜெயா, குட் ஓப்பனிங் டு த ஷோ. 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ரவிச்சந்திரன் சோலோ எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 200. 200. உங்களுக்கு வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ: அவள் ஆட்டம் காண துடிக்கிறான், இடை அழகு பார்க்க நினைக்கிறான், துப்பாக்கி முனையில் அவள் ஆடுவாளா, 3 எழுத்து ரகசியம் கண்டுபிடிப்பாளா. எந்த பாடல்? பாட்டு ஏதாவது க்ளூ வருமா? க்ளூ கிடைக்குமா? ரொம்ப ஒரு வேகமாக 2 பேர் ஹீரோயினும் இருப்பாங்க இந்த பாட்டுல. ஆனா ஹீரோ வண்டி அவளை டீஸ் பண்ணி பாடுற மாதிரி பாடல். அதான் பாடல். ஓகே, முன்னையில விளையாடுவோம். 3 எழுத்தா? தெரியல மேடம். சுந்தர் சார், உங்களுக்கு தெரியுமா? நோ சான்ஸ். இல்ல. சரி. ஜெயா, உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இது பாப்புலர் சாங் தான், அதான் உங்களுக்கு ஞாபகம் வரல. நீங்க கேட்டிருப்பீங்க. ஆடு பார்க்கலாம் ஆடு உன் அழகை. இந்த பாடல் தான், ஆனா நீங்க அதை கிராக் பண்ணல. அதுதான் அந்த பாடல். ஆடு பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு, சூடு போதுமா இன்னும் வேண்டுமா, ஹோய் ஆடு ஆடு ஆடு. இது வந்து செம்ம ஹை எனர்ஜி பாட்டு. ரவிச்சந்திரன் தமிழ் சினிமாவோட ஒரு ஷம்மி கபூர் மாதிரி பயங்கரமா ஒரு மாதிரி கிரேசி எனர்ஜியோட டான்ஸ் ஆடுவாரு. இந்த பாட்டுலயும் அப்படிதான் ஆடி இருப்பாரு. ஜெயலலிதாவும் ரொம்ப அழகா ஆடுவாங்க இதுல. 3 எழுத்து படத்துல 1968 படம். டி.கே. ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில மெல்லிசை மன்னருடைய இன்னொரு பார்ட் ஆஃப் த டூவோ. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல வந்த பாடல். ஸோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. முத்துராமன் சோலோ 200.
எல்லாம் 200. ஓகே. பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் ஒரு பிக்சர் பசிலாக நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல் இதோ. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார், தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நெஞ்சில் ஓர் ஆலயம். நெஞ்சில் ஒரு ஆலயம் அந்த பாட்டு தான். அது வந்து என்ன சொல்றது, ஒரு தத்துவமான பாடல். அதுக்கு வந்து இப்படி கிரேசியா ஒரு கார்ட்டூன் க்ளூ பட் நீங்க அழகா அதை சால்வ் பண்ணிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். இது வந்து என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் கண்ணதாசன் சொல்லலாம். இதுல வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவ்வளோ அழகா பாடிப்பாரு. மெல்லிசை மன்னர்களுடைய இசை சொல்லவே வேணாம். ஸ்ரீதரருடைய கேமரா அண்ட் முத்துராமன் நடிப்பு எல்லாமே நல்லா இருந்தாலும் இதுல ஆனா கண்ணதாசன் அவர்கள் ஹி டேக்ஸ் த கேக். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. 1971 இது பழைய படம். அது என்னமோ நான் மிஸ்டேக்ல போட்டிருக்கேன். 1964 என்னமோ இந்த படம். டைப்போ, மன்னிக்கவும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அதுதான் அந்த பாடல். ஸோ 200 points சார். Hi, I am Jaya. I'm a homemaker. நான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப 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 விரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன். ரியலி, அதாவது இப்பெல்லாம் புது பாட்டு மோகத்துல இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி பழைய பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்குதுன்றப்போ ரியலி அப்ரிஷியேட் பண்ண. அதுவும் நம்ம பிரியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஜெய்சங்கர் டுயட் 300. ஓகே. கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகிறது. அதுல இருந்து நீங்க 2 பாட்டையும் அழகழகா பிரிச்சு சொல்லணும். உங்களுக்கான பாடல்கள் கமிங் அப். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், அரைப்பித்தமா முழுப்பித்தமா, அரை விழுந்தால் அது சரிப்படுமா, உன் மலர் கூந்த அலை பாய அவர் என்ன சொன்னார், ஆடையை பார்த்ததும் கொண்டாட்டமா, போகிற இடம் என்ன கீழ்பாக்கமா. தெரியுதா? நான் தெரியும், 2 பாட்டுமே தெரியும். சொல்லுங்க. உங்களை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்த, உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவள் என்ன சொன்ன, உன் வடிவான இதழ் மீது அவர் என்ன தந்த. நீ யார் தனியாய் வந்தாய். நீங்க டியூன் பாடிட்டீங்க, டியூனை திருப்பி பாடுங்க, வந்துரும். ஓகே. உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடி நீயாந்து வந்தே இளமைக்கு தனியாக வந்து, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், மகராதியாக. ஃபர்ஸ்ட் சாங். செகண்ட், அரை பித்தமா முழு பித்தமா, அடி விழுந்தால் என்ன சரிப்படுமா, ஆடையில் பார்த்தால் கொண்டாட்டமா, போகிற இடம் என்ன கீழ்பாக்கமா. ஸ்ரீலி இங்க இருக்குது, வர மாட்டேங்குது. நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. நேரமாக்கி விட்டது ஜெயா, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க. I'm going to have to pause. Yeah, but I know that. No, but வரலனா என்ன பண்றது? So, ராதா மேம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வரை ஞாபகம் வர மாட்டேங்கிறது. சுந்தர் சார் உங்களுக்கு தெரியுமா? இல்லையங்க, புரியல. டியூன் போட்டு கொடுக்க முடியுமா? டியூன் நான் போட்டுட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? இப்போ ஞாபகம் வந்ததா? இல்ல இல்ல. ஓகே, ஐ கான்ட் கிவ் இட். நான் ஆன்சரை சொல்லிடுறேன்.
பறந்து செல்லும் யா யா சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு. அதுதான் அதுதான் அந்த பாடல். பட் உங்களுக்கு அந்த டைம்ல ஞாபகம் வரல. இட் Yeah. ஹேப்பன்ஸ் டு பெஸ்ட் ஆஃப் அஸ். டக்குன்னு சொல்லும்போது வராது, பரவாயில்ல. நான் ஆன்சர் ரிவீல் பண்றேன். ஸோ நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண பாட்டு அதுதான். ஏ பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு, உன் பாடம் கேட்கும் மாணவன் என் மேல் ஏனடி வெறுப்பு. செல்வமகள் படத்துல 67ல வந்தது. மெல்லிசை மன்னர் எம். சுசநாதன் இசையில TMS சுசீலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் மோஸ்ட் லவ்லி சாங். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். டிஎம்எஸ் அவர்கள் ஜெய்சங்கருக்கு பாடும்போது ஒரு தனியான ஸ்டைலில் பாடுவார். இந்த பாட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம், அவர் எப்படி பாடுறாருங்கிறது. அவர் எம்ஜிஆருக்கு பாடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிவாஜிக்கு பாடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜெய்சங்கருக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாடுவார். இந்த பாட்டிலலாம் நீங்கள் அதை கவனிக்கலாம். இருவல்லவர்கள் படத்தில் வந்தது இது. 66ல் வந்த படம். வேதா அவர்களை சில TMS சுசிலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இங்கே ஒரு பாடலை சொன்னதால ஜெயா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நான் ராதா சிவசுவாமி, ரிட்டையர்ட் போஸ்டல் எம்ப்ளாயி, பெங்களூரில் இருக்கேன்னா. இந்த ப்ரோக்ராம் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சி அட்டன் பண்ணுறேன்னா. ஒரு தடவை மிஸ் ஆகிடுது எனக்கு. செகண்ட் டைம் என்னை ஞாபகம் வச்சுட்டு பிரியா கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரவிச்சந்திரன் டூயட்ஸ் 200. ஓகே. தமிழில் என்ன? ஸோ பாடல் நான் வந்து ஆங்கில மொழியாக்கம் கொடுக்குறேன், நீங்க அதுல இருந்து பாடல் தமிழ்ல என்னது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கான இது ரொம்ப ஈஸி தான். I gazed on the shoulders and shoulders alone, then 2 feathered parrots upon them were shown. I looked upon the sword. இருங்க நான் சொல்லி முடிச்சு விடுறேன். I looked upon the இருங்க நான் சொல்லி க்ளூவை சொல்லி முடிச்சு விடுறேன். I looked upon the sword, a blade stark and bright, then saw circling eyes full of mesmerizing light. இது என்ன பாடம்? தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு கிளிகள் கண்டேன், வாள் கண்டேன் வாளே கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன். அதுதான் அந்த பாடல். அந்த ஷோல்டர்ஸ் வச்சே சொல்லிடலாம். பட் ஆஃப்கோர்ஸ் அது ரவிச்சந்திரன் பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு தெரியவே தான் உங்களால் இமீடியட்டா கிராக் பண்ண முடியுது. ஸோ எஸ், இதே கமலம் படத்துல வந்து ஒரு அழகான பாடல் தோள் கண்டேன் தோளை கண்டேன், மாதேவன் அவர்கள் இசையில, PV ஸ்ரீனிவாசன் சுசீலாமா குரல்கள்ல வந்த பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு தான் இதுவும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் இப்பதான் நீங்க ஓபன் பண்றீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 நீங்க எடுத்திருக்கீங்க. சூப்பர். ஐ எம் சுந்தர கிருஷ்ணன், திருநெல்வேலி. வழக்கத்திலேருந்து சினிமா 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 பாட்டு. மும்பையில் 45 வருஷமா இருக்கேன். மும்பை சுபர்பில் ப்ரைவேட் கம்பெனியில் CFOவா இருந்தேன். ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கேன். CFOன்னா எல்லாம் பில்டிங் கான்ட்ராக்ட் தான், ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இவங்க ப்ரோக்ராமை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். எபிசோட் 4லேருந்து பேக்கில் போய் 1 வரைக்கும் பார்த்தேன். சான்ஸ் கேட்டு அதை கேட்டு 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 இப்போதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் பி இன் த லைன், ஐ ஹோப் ஸோ. முத்துராமன் 28300. கலக்கல் பாட்டு தான் உங்களுக்கும். ஸோ 2 பாடல்கள் மிக்ஸ் ஆகி வருது. யுவர் சாங் கம்மிங் அப் நவ். கள்ளவிழி கொஞ்சம் சிரிப்பதென்ன, கைகள் அதை மெல்ல மறைப்பதென்ன, ஸ்ரீராமன் நெஞ்சில் நின்ற சீதை, மலர் கண்ணன் தேடி கொண்ட ராதை, பொன்னாடை தள்ளாட மேடை என்னோடு ஆடவாராமல் இருப்பதென்ன, மனம் உருகி சூடி கொண்ட கோதை, ஒன்று சேர்ந்து வந்தது இந்த பாவை. தெரியுமா 2 பாடலும்? ஒரு பாட்டு தெரிஞ்செடுத்து, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும், இந்த பூ சர்வர் சுந்தரத்துல உள்ளது. அடுத்த பாட்டு சரியா தெரியல. அடுத்த பாட்டு தெரியவே இல்லையா? பாட்டுக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி நான் முகவரி எல்லாம் தேடுறது? சரி, ஓகே, ஐ அம் பாசிங் இட். ஜெயா, உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்ன? தெரியும். சொல்லுங்க. நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும்.
எஸ் கலைக்கோவில் படத்துல வந்த பாடல் அது. கலைக்கோயில் பியூட்டிஃபுல்லான பாடல், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் அந்த இன்னொரு பாடல். ஸோ ரெண்டுமே வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல். சுசீலா அம்மா அண்ட் பிபி ஸ்ரீனிவாஸ் காம்பினேஷன் தான். நான் உன்னை சேர்ந்த செல்வம் கலைக்கோவில் படத்துல 64ல வந்தது. மெல்லிசை மன்னர் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். போக போக தெரியும் சர்வ சுந்தரம் 64ல வந்தது. இது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான். ஸோ இதுல வந்து ஜெயாக்கு 100 பாயிண்ட்ஸ், சுந்தர் சாருக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு பாட்டு சொன்னதால. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ஜெய்சங்கர் டூயட் டேப் போடுங்க. 100 பாயிண்ட்ஸ். 100. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியிலேருந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு வரிகளை கொடுத்துருக்கேன். நீங்க அதுல முதல் வரியை கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ. இருவிழி மேடையில் எழுதிய புது நிலவோ பூச்சரமோ மறுவிழியோ மான்விழியோ. ஃபர்ஸ்ட் தெரியும். ஐடியா வரல. ஓகே, ராதா தெரியுமா? இல்ல மேடம், பாக்குறேன். இல்ல அது இல்ல, அது இல்ல. சுந்தர் சார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல. இங்க இருக்கு, வரல 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 வரல. சரி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் இதை பாடி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு பாட்டு வருதா சொல்லுங்க. மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ எங்கேயோ பார்த்த முகம். பாரதியும் ஜெய்சங்கரும். யா ஞாபகம் மாட்டேங்கிறது. பியூட்டிஃபுல் சாங். எங்கேயோ பார்த்த முகம், எங்கேயோ பார்த்த முகம், இருவிழி மேடையில். அழகா இருக்கும் இந்த பாடல். நில்கவனி காதலி படத்துல வந்து 69ல மெல்லிசை மன்னர் இசையில பிபி ஸ்ரீனிவாஸ். ஜெய்சங்கருக்கு ரொம்ப பிபிஎஸ் பாடினதே இல்லை, ரொம்ப வெரி ஃபியூ சாங்ஸ் அதுல ஒண்ணு. இது கூட பாடியது ஹம்மிங் பண்ணிருப்பாங்க எல்லாரும் சிவமா வாலி அவருடைய வரிகள் இது. ஸோ ஜெயா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பாட்டு தெரியும்னாலும் அதை சொல்ல முடியாதனால ஐ அம் unable to give you the points. ரவிச்சந்திரன் சோலோ போடுங்க. 300 பாயிண்ட்ஸ். 300. ஓகே, ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடல்ல இருந்து நான் ஒரு சின்ன பிட்டு ப்ளே பண்ணுவேன், அதுல இருந்து நீங்க பாட்டை சொல்லணும். ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. தெரியுமா? தொடக்கமும் முடிவும் ஒன்று. இன்னும் ஒரு தடவை ப்ளே பண்ண முடியுமா? யா ஷூர். உண்டு ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. எங்கே எங்கே என் நினைவுகள் அங்கே. அந்த பாட்டு ரவிச்சந்திரன் பாட்டு இல்லையே. நீங்க தெரியலையா? மேம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். மூடனும் உண்டு ஆனால் தொடக்கமும் முடிவும். பியூட்டிஃபுல் சாங் இது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனா அகைன் வாயில வரல. அதுதான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப லவ்லி சாங் இது. ஏன் அப்படிங்கிற படத்துல 1970ல டிஆர் பாப்பா அவர்கள் இசையில எஸ்பிபி அவர்களோட குரல் ரொம்ப கியூட்டா பாடிருப்பாரு எஸ்பிபி பாட்டை. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஆக்சுவலி இதே போல கிட்டத்தட்ட இந்த இதுல வர அந்த கிட்டார் எல்லாம் ஹிந்தி பாட்டு ஒண்ணு உண்டு, மோஹே ஜரா கஃபா கஃபா. அந்த பாட்டோடைய அந்த கிட்டார் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும்.
ரவிச்சந்திரனுக்கு இன்னொரு படத்துல இதே மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருந்தாரு ஜி.கே. வெங்கடேஷ். பார்வையாளர்கள் உங்களுக்கு நான் என்ன பாட்டை பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சா அதை வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நான் இப்ப சொல்லலை, நான் இவங்களுக்குலாம் ஆஃப் ஸ்கிரீன் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதுல வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டீல் பண்ண ஜெயா. சூப்பர். முத்துராமன் டூயட் 200. முத்துராமன் டூயட்ஸ் 200 இஸ் பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு கார்ட்டூன் க்ளூ வருகிறது. இதோ அந்த க்ளூ. ஆகாயம் பெண் ஆகாயம் மான் பெண் ஆகாயம் பெண் பெண் இல்ல, அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்குதான் அம்புக்குறி போட்டிருக்கேன். சேலை 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 இல்ல அது. புடவை. சரி, அது சரி, சேலையா இருந்தா கூட அது இது இங்க இந்த இடத்துல வர துணிக்கு என்ன பேரு? ஓடினி ஓடினின்னு சொல்லுவாங்க. சாரி, ஓடினி வந்து ஹிந்தியில சொல்றீங்க, நீங்க தமிழ்ல சொல்லுங்க சார். இதுக்குதான் பாம்பேல எவ்வளவு வருஷம் இருந்தா இதான் பிரச்சனை, டக்குன்னு ஹிந்தி வருது பத்தியா? ஆகாய துப்பட்டா. ஆகாய துப்பட்டாவா? சரிதான், நீங்க பாட்டை கண்டுபிடிச்ச மாதிரிதான். வானம் ஒரு மேலாடை அச்சா சரி, 10க்கு நான் மேலாடை 11 ஆகும் எப்படி சார் சொன்னீங்க? விண்ணுக்கு மேலாடை. அதானே நான் விண்ணுக்கு மேலாடை. பருவமழை மேகம். பருவம் மேகம். பருவமழை அது பருவமழை. விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம். ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அந்த பாடல் நாணல் படத்துல வந்தது 1965ல. வி குமார் அவர்கள் இசையில, முத்துராமன் அண்ட் கே.ஆர். காம்பினேஷன், கே. பாலச்சந்தர் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த படம் இது. டிஎம்எஸ் அண்ட் சுசீலாமா பாடியிருந்தாங்க. சுரதா அவர்களுடைய வரிகள். இது பியூட்டிஃபுல் சாங். விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் அப்படின்னு வரும். பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் தான் இது. ஸோ 200 பாயிண்ட் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். லாஸ்ட் மினிட்ல எப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க. முத்துராமன் டூயட் போடுங்க. முத்துராமன் டூயட் 100. ஓகே, 100. யா, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். விடுகதை மாதிரி இருக்கும் இது. இதோ எந்த தெய்வம் முன்னாலே அம்பிகை அன்பை தந்தாளே, கோபுரம் தெரியுது தன்னாலே, கலசமும் கொஞ்சுது அவளாலே. என்ன பாடல்? அம்பிகை நேரில் வந்தால் அன்பினை அள்ளி தந்தால், கோபுரம் தன்னை கண்டேன் கொஞ்சிடும் கலசம் கண்டேன், தேவி என் தேவி. சூப்பர் சூப்பர். இதோ இந்த தெய்வம்ங்கிறது படம் பேரு. அதானா இதோ எந்த தெய்வம் அந்த பாட்டுக்கு போயிடுவீங்களோ நினைச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் முதல்ல வச்சேன். ஆனா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். எஸ், அம்பிகை நேரில் வந்தாள் அன்பினை அள்ளி தந்தாள். அழகான பாடல். ஒரு கோவில் மேல நின்றுட்டு இவர் பாடுவார், கீழே வந்து கே. விஜயா நடந்து. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல ஒளிமொழியில பார்த்த பாட்டு இது. இதோ இந்த தெய்வம் படத்துல 72ல வந்த படம். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில எஸ்பிபியும் சுசீலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஜெயா. ரவிச்சந்திரன் சோலோ. ரவிச்சந்திரன் சோலோ 100 பாயிண்ட்ஸ். ஓகே, முகமும் குரலும். ஸோ இதுல பாடினவங்க நடிச்சவங்க இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான முகங்கள். இந்த பாடல்ல வந்து நடிச்சது வந்து ரவிச்சந்திரன் மற்றும் ஜெய்சங்கர் மற்றும் வாணிஸ்ரீ. ஆனா பாடியது ஒரே ஒரு குரல் தான், எஸ்பிபி மாத்திரம் தான். எந்த பாடல்? இந்த பாட்டுல இருக்கிற ஒரு காட்சிக்கான ஒரு க்ளூவும் இந்த ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஒரு கை விலங்கு வச்சிருக்கேன் அது சைட்ல. எந்த பாடல்? தெரியல. ஓகே, பாசிங் இட் counterclockwise to ஜெயா. ஜெயா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மீனா பொன் மீனா ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் தப்பா சொன்னீங்க, இருந்தாலும் நான் கொடுத்துட்டேன். நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. மீனா இல்ல, அது மைனா. ஓ மைனா. ஓ மைனா. யா, சாரி. யா யா யா. மீனாவா மாத்தினீங்க, இருந்தாலும் அதான சரியான பாடல். இதுல வந்து காட்சியில வந்து ஜெய்சங்கர் அண்ட்
ரவிச்சந்திரன் 2 பேரையும் வந்து அவங்க ஏதோ கைதிகள் தப்பிச்சு வந்திருப்பாங்களோ என்னமோ, கையில 2 பேருக்கும் விலங்கு இருக்கும், 2 பேரும் ஒன்னா they'll be joined together. ஆனா ரவிச்சந்திரன் ஒண்டி பாடுவார், அப்படியே ஜெய்சங்கர் கோமா பக்கத்துல நின்றுட்டே இருப்பார். அதான் இந்த பாடலுடைய காட்சி. ஓம் மைனா ஓம் மைனா 4 சுவர்கள் அப்படிங்கிற படத்துல வந்து, இதுவும் பாலச்சந்தருடைய படம் தான், 71ல வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில எஸ்பிபி பாடியிருந்தாரு. ரொம்ப அழகா இருக்கும் எஸ்பிபியோட அந்த பழைய காலத்து பாடல்லாம். அவருடைய வாய்ஸ் அவ்வளோ யூத்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்து பாடல் தான் இது. இது உன் கண்ணா பொன்மீனா ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. அந்த தேனாலாம் அவ்வளோ அழகா தேன் மாதிரியே இருக்கும் எஸ்பிபி குரல். சூப்பர். 100 more points for you. ஜெய்சங்கர் சோலோ 300. 300 is music maestro கேள்விஸ். ஸோ உங்களுக்கு இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 க்ளூ தரப்போறேன். நீங்க முதல் க்ளூலே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல் க்ளூ வந்து ஒரு ட்ரிவியா க்ளூ. 3 முக்கிய கதாநாயகர்களை கொண்ட படம் இது. இப்பாடலில் ஒருவர் மட்டுமே பாடுவார், மற்ற இருவர் நடனம் மட்டுமே ஆடுவர். புகழ்பெற்ற இயக்குனர் மகேந்திரன் முள்ளு மலரும்லாம் எடுத்தாரு. அந்த மகேந்திரன் அவர் கதை எழுதிய முதல் படம் இது. தாயின் பிறந்த நாள் அன்று பாடும் பாடல் இது. இது எந்த பாடல்? செகண்ட் க்ளூ. செகண்ட் க்ளூவா? இது வந்து பாடல் வரிகள், சரண வரி. அறிமுகம் என்பது முன்னுரையாக, அனுபவம் என்பது உள்ளுரையாக, ஆனந்தம் என்பது முடிவுரையாக, ஆண்டவன் எழுதிய காவியம் நான். தேர்ட் க்ளூக்கு போயிடலாம். க்ளூ ஓகே. இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் எல்லாமே இதுல இருக்கு. தோட்டத்திலே பறவை வானம் பறவை வானத்திலே ஆகலாம் மலர்கள் ஆகலாம் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு சார். உறவு என்ற தோட்டத்திலே நாம் பறவையாகலாம் வானத்திலே. உறவு என்ற தோட்டத்திலே நாம் நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த பாட்டை ரொம்ப ஃபேமஸான ஒரு பிட் இருக்கு, அதை பாடி காமிச்சா நான் ஒத்துப்பேன். நீங்க இல்லைன்னா சும்மா இதை கோத்து போட்டு சொல்றீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நேரமாயிட்டு உங்களுக்கு. நாம் மலர்களாகலாம். நீங்க வார்த்தை எல்லாம் ஒழுங்கா சொல்றீங்க, ஆனா பாட்டை சொல்லணும். நீங்க பாட்டை சொல்லல, நீங்க you are just guessing the words. வானத்திலே 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 பறக்கும் பறவையாகலாம், தோட்டத்திலே வளரும் மலர்களாகலாம். இல்ல சார், I need more than that to give you the song. I am passing it. ராதா மேம் உங்களுக்கு தெரியுமா? தோட்டத்தில் வானத்தில் பறக்கும் மலர்களாகலாம். அவரை மாதிரி தான் நீங்க கெஸ் பண்றீங்க. பாட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா ஜெயா? தெரியல. ஓகே சார். உறவு என்ற தோட்டத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற உறவு என்ற வானத்திலே, உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். இந்த பாட்டுல ரொம்ப ஃபேமஸ் பாட்டு என்ன சொல்லுங்க? அதுதான் இந்த பாடல்ல ஸ்டார்டிங்ல வருமே, பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் இன்றி வளர்ந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். இது இலங்கை வானிலையில இது தினமும் வைப்பாங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு. அந்த பாடல் தான் இது. ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு குவிஸ்ல வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்றீங்க, ஆனா இந்த பாடல்லாம் எப்படி மிஸ் பண்றீங்கன்னு தெரியல. இது வந்து நாம் மூவர் அப்படிங்கிற படத்துல, அதுதான் தான் முதல்ல சொன்னல 3 பேர் இந்த பாட்டுல இருந்து, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் மற்றும் நாகேஷ். நாகேஷ் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. அவருடைய மூவ்மெண்ட்ஸை இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு ஆடுவாங்க. நாகேஷ் ரொம்ப கேஷுவலா ஆடுவார், ரொம்ப அழகா. அதுதான் அந்த பாடல். SM சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில் வந்தது 1966ல. TMS அவர்கள் குரல். ஜெய்சங்கர் மாத்திரம் தான் பாடுவார் இந்த பாடலை. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல பாயிண்ட்ஸ்ல யாருக்கும் என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. ஜெய்சங்கர் டூயிட் 200. ஜெய்சங்கர் டூயிட் 200 இஸ் பிக்சர் பசில். இது உங்களுடைய பசில். அவளுக்கு என்ன அழகிய முகமா? ஜெய்சங்கர்
ஜெய்சங்கர் இல்ல, அது நாகேஷ் பாட்டு. ஐ அம் பாசிங் இட். சுந்தர் சார் உங்களுக்கு தெரியுமா? அவள் ஒரு ஆ. அது என்ன போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதான் ஓகே. ஒண்ணுதான் சார், அது ஒண்ணுதான், போஸ்ட் பாக்ஸ் இல்ல, ஒண்ணு. ஒரு சொல்லிட்டீங்க, அது அடுத்ததுக்கு வாங்க. மேம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? அவள் ஒரு நவரச நாடகம். பாட்டாச்சே இல்லை சொல்லிக்கிறீங்களே, அது இல்ல. ஓகே, நான் சொல்றேன். அவள் ஒரு அழகிய பூஞ்சிட்டு குருவினா சிட்டுக்குருவி இல்ல, சிட்டுக்குருவி. நான் அண்டங்காக்கா சொன்னா உங்களுக்கு சிட்டுக்குருவி வர வேணாமா? இப்ப தெரியும்ல, பாட்டு தெரியும்ல. அவள் தெரியும். ஒரு அழகிய சில இதெல்லாம் strike ஆக மாட்டேங்குது. அதுதான். இவள் ஒரு அழகிய பூஞ்சிட்டு, வயது 19 18, உடலது பனி விற்றும் மலர் மொட்டு, பேசும் ஒவ்வொரு சொல்லும் தேஞ்சிட்டு. அதுதான் அந்த பாடல். காதல் படுத்தும் பாடு. என்ன பாடா படுத்திட்டீங்க, யாரும் இது பேக் பண்ணாம. 1966 வந்த பாடல் இது. TR பாப்பா அவர்களுடைய இசையில T.M. சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா 2 பேரும் பாடியிருந்தாங்க. மாயவநாதன் அவர்களுடைய வரிகள் இது. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. முத்துராமன் சோலோ 100 பாயிண்ட். முதல் வரி என்ன? சோ பாடல் வரி நானு ஈஸியா கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி. முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். இது எந்த பாட்டுல வரும்? சரணத்தோட முடிவுல வர வேண்டும். பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அந்த தான் இந்த பாட்டு அழகே. அதாவது அந்த பாடல், முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், மௌனமே பார்வையால். சூப்பரான ஒரு பாடல் இது. இது வந்து கொடிமலர் அப்படிங்கிற படத்துல வந்தது. இந்த பாட்டு வந்து நீங்க ஸ்பாட்டிஃபைல அதுலலாம் பாத்தீங்கன்னா யூ கேன் see that அதுல ஒரு பர்டிகுலர் இதுல வந்து PBS அவர்கள் இந்த பாட்டுக்கு முன்னுரை மாதிரி கொடுத்து பேசியிருக்காரு. அவரும் இதே தான் சொல்லுவாரு. அந்த அது வந்து விஸ்வநாதா தான் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும். ஒரு தாட் அவருக்கு தான் வரும். அவ்வளவு ஒரு இசை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருப்பாரு. அவர் ரொம்ப ரசிச்சு பாடிய பாடல் அப்படின்னு. கொடிமலர் படத்துல 66ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ராதா மேம், சூப்பர். முத்துராமன்ல 300 இருக்கா? இருக்கு. முத்துராமன் சோலோஸ் 300 தரலாமா? போடுமா அதுல முத்துராமன் சோலோ 300 போடுறேன். உன் பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கு ஒரு பாடல் வரிகளுக்கு மாற்று வரிகள் தரேன். மதி அல்ல அது மந்தி, கிளைக்கு கிளை தாவும் புத்தி, இஷ்டம் போல அது ஆடும், பாவம் நம்மிடம் சேரும். எந்த பாடல் இது? மனம் ஒரு குரங்கு, மனிதம் மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் வெட்டி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார், சூப்பர். மனம் ஒரு குரங்குங்கிறதா மதி அல்ல அது மந்தின்னு போட்டிருந்தேன். நீங்க ரொம்பவே அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. எஸ், மனமும் அதுதான். தனியா பாடின்னு போவார். தனியா? ஆமா, தனியா எங்கேயோ ஒரு நட்டாத்துல ஏதோ பாடிட்டு போவார் அவரு. மலையில பாடின்னு போவாரு. ஆமா. அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். மனம் ஒரு குரங்கு 1967 அந்த படம். DV ராமச்சந்திரன் அப்படிங்கிறவருடைய இசை இது. இவர் வேற எந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா யாராவது பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல எழுதுங்க. ஐ வுட் லவ் டு நோ. TMS அவர்கள் குரல்ல வித்வான் சீதாராமன் அப்படிங்கிறவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ கரெக்டா சால்வ் பண்ணி 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சூப்பர். நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் நம்மளுடைய பாடல் இந்த எபிசோட்ஸ்ல வர பாட்டெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி போடலான்னு. தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் ராமானுஜன் நிகழ்ச்சியில பங்கு பெற்றவர் தான் அவர் ஹெல்ப் பண்ணி அதை வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா சீசன் 5க்கான இது வரைக்கும் வந்த எல்லா எபிசோடும் ஸ்பாட்டிஃபைல இஸ் நவ் அவைலபிள். ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன பாட்டு பாட அப்படின்னு சர்ச் பண்ணீங்க, நம்மளோட பிளேலிஸ்ட் எல்லாம் எபிசோட் 1லேருந்து வாட் எவர் இஸ் த லேட்டஸ்ட் எபிசோட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்களே போடுற திருப்பி வர பாடல்கள் இல்லாமல் வித்தியாசமான பாடல்களின் கலவையாக உங்களுக்கு இது கேட்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. நான் அதோடைய
QR கோடா அல்லது அது லிங்க் ஆகுது நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க அதையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜெய்சங்கர் சோலோ. ஜெய்சங்கர் சோலோவா? ஓகே. வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகளுக்கான அந்த ஜம்பிள்டு உங்களுக்கு தெரியல வரும், நீங்க சேர்த்து போட்டு பாட்டை சொல்லணும். என்ன பாட்டு? பொன்னென்ன பூவென்ன தேன் என்று சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் 1000 இன்னும் 100. எஸ் வண்டர்ஃபுல், எக்ஸலண்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பண்ணுங்க, but that's okay, I'll give it to you. பெண்ணென்றும் பூவென்றும் தேன் என்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் 100,000 இன்னும் 100,000. எஸ்பிபி அவ்வளோ அழகா படைப்பார், 100,000 அவரு. நிலவே நீ சாட்சி படத்துல வந்து பாடல் இது 1970 வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். அழகா சால்வ் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க ஜெயா, சூப்பர். ரவிச்சந்திரன் டூயட் 300 போட்டு கலக்கல் பாட்டு. சோ உங்களுக்கு 2 பாட்டு கலந்து வரும், இது ஈஸியா நீங்க சொல்லிடலாம். லெட்ஸ் see நீங்க சொல்றீங்களான்னுட்டு. வெட்கமது சொர்க்கத்தில் பக்கமது வஞ்சி நெஞ்சம் ஆடவும் மஞ்சள் மீனி வாடவும் விந்தையிலும் விந்தை இது என்ன அது 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 தேடும் கைகள் தேடும் போது தேனும் பாலும் ஊறவும். போதுமோ இந்த சுகம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம். ஒண்ணு அது விந்தையில் எது என்ன அது 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 எதுவோ தேடி வரும் தெய்வ சுகம். எஸ், மன்னவனின் கை அந்த பாட்டா தேடி வரும். சரி, எஸ் எஸ். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகவே வேண்டாம், அவசியமே இல்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் சரியான பாடலா சொல்லியிருக்கீங்க. தேடி வரும் தெய்வ சுகம் மன்னவனின் சந்நிதியில். நிமிர்ந்த நிழல் படத்துல வந்தது. ரவிச்சந்திரன் பாரதியும் பாடியிருப்பாங்க. 68 வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில TMS சுசீலாமா குரல்கள்ல வாலியோடைய வரிகள்ல வந்த பாடல். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம். இது வந்து நான் படத்துல வந்து 1967 வந்தது. TK ராமமூர்த்தி அவருடைய இசையில அகைன் TMS சுசீலாமா குரல்கள், கண்ணதாசனுடைய வரிகள், ரவிச்சந்திரன் அண்ட் ஜெயலலிதா இதுல இந்த பாடல்ல. ஸோ 2 பாட்டையும் கரெக்டாக சொல்லி 300 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க ராதா மேம். கொஞ்சம் லேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கடகடன்னு கண்டு மேலே வந்துட்டீங்க. சூப்பர். கேள்வி இது உங்களுக்கு சார். ரவிச்சந்திரன் டூயட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ பாடல் ஒரு சின்ன பிட்டு நான் உங்களுக்கு போடுறேன், அதில் நீங்கள் பாட்டை சொல்லணும். உங்களுடைய பிட்டு கமிங் அப் இப்போ. ஹிந்திக்காரர் பாம்பேக்காரர் உங்களுக்கு இந்த பாட்டு கரெக்டா வந்திருக்கு. நான் இப்போ கேட்டது ஹிந்தி பாட்டு தான், ஆனா இந்த பாட்டு இதே டியூன்ல தமிழ்ல இருக்கு. அது எந்த பாடல்ங்கிறத நீங்க சொல்லணும். இது ஆஷா போஸ்லே குரல். இதே பாடல் தமிழ்ல சுசீலாமா குரல்ல இருக்கு. TMS அண்ட் சுசீலாமா காம்பினேஷன். அது எந்த பாடல்? இது ஹிந்தியில என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு தமிழ்ல சொல்லிடலாம். அண்ட் எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 40 வருஷமா பாம்பேல இருக்கீங்க, இந்த பாட்டு தெரியாம இருக்கவே இருக்காது. உடனே வரல அவ்வளவுதான். உடனே வரல. நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, ஐம் பாசிங் இட். ராதா மேம். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மலராணி. அது இல்லையா? அது ஏற்கனவே வந்துடுதே கலக்கல் பாட்டுல. அந்த பாட்டு இல்ல, அது ஒண்ணுதானா ஹிந்தி பாட்டு தமிழ்ல வந்தது. அது இல்ல இது. ஜெயா மேம் உங்களுக்கு தெரியுமா?
யா, நேருக்கு நேர் நின்று பார்த்தது போதும். யா, ஐ டோன்ட் நோ தட் சாங். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஓ மேரி சோனா ரே சோனா ரே சோனா அரே नानत होना रे मैंने तुझे जरा देर में जाना हुआ कुसूर कफा मत होना रे. அந்த பாட்டு தான் தமிழ்ல, இது வந்து தீஸ்ரீ மன்சில்ல வந்தது. தமிழ்ல வந்து இது வந்து இந்த படம் எல் விஜயலட்சுமி நடிச்ச எதிரிகள் ஜாக்கிரதை அந்த படத்துல வந்தது 67ல. வேதா அவர்கள், அவர் தான் நிறைய ஹிந்தி பாட்டுலாம் எடுத்து தமிழ்ல போடுவார். அவர் தான் இந்த பாட்டையும் பண்ணிருக்காரு. நின்று பார்க்கின்ற நேருக்கு நேர் நின்று பாருங்கள் போதும், நீலத்தில் ஊறிய பூ வந்து மோதும், கோலத்தை மூடிய மேலுடை ஆடும், கூப்பிடும் வாணியில் பாட்டொன்று பாடும், நேருக்கு நேர் நின்று பாருங்கள் போதும். அப்படியே அப்படியே அதை தமிழ்ல போட்டிருந்தாங்க. டிஎம்எஸ் சுசீலம்மா குரல்கள்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல அந்த பாடல் இது. ஸோ இதுவும் வந்து ஜெயா 100 more points கடைசியில உங்களுக்கு. போர்ட் ஃபார் அஸ். என்ன ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ்ல இந்த தட் இஸ் அந்த 60sல இந்த யங் ஸ்டார்ஸுக்கு வந்து நிறைய இசையமைப்பாளர்கள். நம்ம யூஸ்வலா வந்து நீங்க புரட்சி தலைவர் இல்ல சிவாஜி கணேசன் அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய எம்எஸ் விஸ்வநாதன் அல்லது கே மகாதேவன் இவங்க தான் மேக்ஸிமம் பாட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா நம்ம டிஆர் பாப்பா பார்த்தோம், எஸ்எம் சுப்பையா நாயுடு பார்த்தோம், வேதா பார்த்தோம், கே ராமமூர்த்தி, டிபி ராமச்சந்திரன், நிறைய. அது தவிர அஃப்கோர்ஸ் மெல்லிசை மன்னர் நிறைய போட்டிருந்தாரு. ஸோ நிறைய கலவையாக நிறைய விதமான பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நன்றி, ஏன்னா அழகாகவே ஆன்சர் பண்ணி நிறைய பாடல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் நாம. ஸோ வி ஹாவ் ஜெயா அவர் பிக் வின்னர் டுடே வித் 1100 points. Then we have Radha with 600 points and Sundar sir with 800 points. Congratulations, எல்லாரும் நல்லா விளையாடுனீங்க, நிறைய பாடல்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஹோப் யூ ஆல் ஹேட் ஃபன். ஸோ பழைய பாடல்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணால் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பழைய பாடல், ரொம்ப நாள் கேட்காத பாடலாம் ஒரு அன்அர்த் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி தான் இது. அடுத்த வாரம் இதே போல் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி 90s ஹீரோயின்ஸோட சாங்ஸ். சிம்ரன் ஜோதிகா எபிசோட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க இல்லாத மீதி ஹீரோயின்ஸோட சாங்ஸ் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.